நீங்க பாட்டு கோச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என் பொண்ணுக்கு எது என்ன வருது வேண்டாம்? அட அவர் மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, ஏற்பாடு பண்ணுவாரு. இனி என்னத்தை ஏற்பாடு பண்ணி என்னத்தை ஆக போகுது? என்னடி ஆச்சு பொண்ணுக்கு? இவங்க தூக்கிட்டு வரும்போதுதாங்க நானே பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரு பொண்ணு மயக்கமா கிடந்தா. பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா. அதை சாப்பிட்டா போல இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது கல்யாணம் ஏக்கன்னா. பொறுத்து பார்த்த என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்து. ஏண்டா அவதான் அரளி விதை சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏன்னா தூக்கிட்டு வந்தீங்க? நேரா வைத்தியம் விட்டு போக வேண்டியதானே? இல்ல அமாவாசை சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா. இதோ வைத்தியரை வந்துட்டாருங்க. என்ன அரளி விதை தானே? ஆமா. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இரியா. இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை பூரா விரல் சூப்பர் இருக்கா? அவ செத்து தொலையட்டும். அட நீங்க என்னங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே? நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரை. யோ நிறுத்தியா. இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இல்லையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க பெரிய மனுஷன் கிரிய மனுஷன். பின்ன என்னடா பொண்ணை பெத்தவனா? அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படா புரியும்? முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராசுக்குட்டி கையில காலில் விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்புறமா வெளியில மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூசாரி காலில் விழுகுதா? கொஞ்சம் இப்ப என்னையா உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ணு அமாவாசை வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க பொண்ணு உசுறு 1 மணி நேரம் தானுங்க தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராசுக்குட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜுகுட்டி என்ன கலெக்டரா படிச்சிருக்காப்ல? இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணு துப்புறானுக்கு என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஏயா தவறு அடிக்கிறதுக்கு தங்கத்திலே உலக்க கேட்குதோ? எல்லாம் சரிதாயா. ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராசுக்குட்டி நெல்லாயிட்டாரு. இல்லன்னா அவரும் புல்லு தானே. இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ? ஐயோ நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புல்லு முளைச்சிரும் போல் இருக்கு. முளைச்சவளைக்கிட்டு போ. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு, இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம்? அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஊரறிய என் மகனை தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். வைத்தியரே அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க. அத்தை புடவை போட்டு போமா. என்ன அப்படி பாக்குற? இனிமே எங்க ராஜாங்கம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகனு தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே, நெசந்தா பதில் சொல்லுங்க. ஆமா, நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும். ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு புள்ளேன்னு கொல்லி போடுற உரிமை நம்ம பிள்ளை ராசுக்குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்காத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? வராதா, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் தான் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்கான். உண்மையின சாட்சியம் இல்ல ஆத்தா. இப்ப இருந்து நான் காய் நகர்த்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போத்தா.
ஏய், ஏங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய், நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடாங்க. ஆச்சரியமா இருக்கே, அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அந்த ஆத்திரத்துல ராசுகுட்டி ஒண்ணு எங்க பெரியப்பனை கொலை செஞ்சிருவாரு, இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். அப்பா, என்னடா என்கிட்ட தகராறு பண்ண சொல்லி அவ சொல்லி அமைச்சிருக்காளா? இல்லப்பா, பின்ன பின்ன மறுபடியும் ஏன்டா அந்த வீட்டுக்குள்ள வந்த? கடைசியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போலான்னு நானும் ஆத்தால முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டாளா? ராத்திரி ரயிலுக்கே டிக்கெட் எடுத்து வர சொல்லுச்சு. சோத்துக்கு 2 பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்ததை சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும், அடியே பட்டுப்புடவையோட கல்யாண கோலத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா. அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டுப்புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டுப்புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லுச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா. சரி, நான் வரேன். அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா. நான் வரேன். என்னடா? என்னப்பா, நீ மிளகாயே வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 நாளா கண்ணு வலி. அது சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போகணும். நடந்து போனா கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் மோட்டார் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. ஆத்தா, அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உன்னை உடனடியா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்ன. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா ஆத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டாரு ஆத்தா. அப்புறம் அவரால நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத ஆத்தா. நான் இப்பவே என் புருஷனை பாக்கணும். நீ இப்படியே போக வேண்டாம், கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல நம்ம இனிமே ஒரே அடி அங்கதானே போய் இருக்க போறோம். அதை வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, மோன் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு லட்சுமி கிரமா போ. அநியாயம், அக்கிரமம். எனக்கு ஏமாத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க உருப்படவே மாட்டாங்க. ஆண்டவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு சத்தியமா கூலி கொடுப்பாரு. அம்மா, அத்தா, என் வயிறு பத்தி எரியுதே. அவங்களுக்கு வாந்தி பேதி வந்து வயித்தால புடுங்கல. என் பேர் ருக்மணியே கிடையாது. என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இத்தனை நாளா நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் மருமகன் ராசுகுட்டி. அவங்க ஆத்தால அவங்க வீட்டுல என்ன வச்சிருந்தாங்கல்ல. இப்ப திடீர்னு அந்த கிழமை வந்து இந்த ஆளோட பிள்ளைய நாளைக்கு தத்தெடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடுமோன்னு ஆத்தாளு பிள்ளையும் ஓடி போய் கிழவன் காலை கட்டி பிடிச்சிட்டு ஓட அழுதாங்க. உடனே கிழவனு மனசு மாதிரி 3 பேரும் ஒன்னா சேர்த்து என்ன வெளியே தோர்த்திட்டு சாதி சன எல்லாரையும் விட்டுட்டு வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, அவங்க நாசமா போக, நிர்மூலமா போக. என்னையா, என்ன அப்படி கிண்டலா பாக்குறீங்க? நீங்க மட்டும் சுகப்பட்டு
அது குட்டைய கொலை போட்டாம இருக்குது. ராசுகுட்டியும் பெரியாத்தாலும் நாளைக்கு தத்தி எடுக்கிறதுல வந்து கரெக்டா பண்ணுவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க நடனா பெரியப்பா காலை கட்டிட்டு அழுதுருக்காங்க. அவரும் அப்பா அங்க பாருங்க. வாரி வழங்கும் வள்ளல் ராசுகுட்டியின் அன்பளிப்பு இந்தாங்க எடுத்துக்கங்க. ராசுகுட்டி என்ன பணத்தை வீசுறாரு. 100 ரூபா நோட்டு. அண்ணே ராசுகுட்டி என்ன செம்பளி என்ன எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. அண்ணனுடைய அன்பளிப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா யோ பயில்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான். இனிமே நீ உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே எல்லாரும் சேர்ந்து வாங்க வந்து பொறிக்கங்க வாங்க. போச்சுப்பா எல்லாம் போச்சு.